டாபிக் பார்க்க போறோம்னா கழுத்து வலி. கழுத்து வலி வந்து எல்லாருக்கும் வருது காமனா. லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே வருது. ஏன் வருது, எதனால வருது, இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கழுத்து வலி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பில்லோ 2 ஹைட்டா வச்சு படுக்கிறது எல்லாம் காமனா பார்த்து தப்பு. என்னன்னா பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமா இருக்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த போஸ்டர் வந்து இந்த செருவுகள் பார்த்தீங்கன்னா கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் அந்த வளைவு வளைவு மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம போஸ்டர் வந்து ஆரம்பத்துலேருந்து டிசைன் ஆகிருக்கு உடம்புல. அதை வந்து நம்ம வந்து அப்நார்மலா போஸ்டர் மாற்றணும்னா அந்த கழுத்து வலி வரும். கழுத்து வலி மட்டும் இல்லை, இடுப்பு வலி எல்லாமே அப்படிதான். நம்ம டிசைன் ஆனதை நம்ம மாற்றக்கூடாது. நம்ம போஸ்டரை நம்ம கரெக்ஷன் வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம ரிமைண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, நம்ம பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விரல், இந்த 3 விரல் சைஸ் தான் அந்த பின்னை தான் நம்ம பில்லோ யூஸ் பண்ணணும். பில்லோ சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா மோஸ்ட்லி நம்ம வந்து நெக் பெயின் வந்து வரதுன்னு ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், தடுத்துக்கலாம். அதே மாதிரி மொபைல் வந்து மோஸ்ட்லி இந்த ஜென்ரேஷனில் எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கை கீழே டவுனாக வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது வந்து நம்ம போஸ்டர் வந்து கீழே டவுனாக டிகிரி அதாவது கீழே வந்து ரொம்ப கீழே பிடிக்கிற மாதிரி யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அந்த போஸ்டர் வந்து அப்பாமா போகும்போது நம்ம நெக் பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா வலி இருக்கிற மாதிரி தெரியும். அதை வந்து நம்ம கேர் பண்ணிக்கணும். ரொம்ப நாளாக இதே எப்படி கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து நெக் பெயின் வந்து செரிப்ரஸ் ஸ்பான்டிலைட்டிஸ் மாதிரி ஆகிடும். செரிப்ரஸ் ஸ்பான்டிலைட்டிஸ் ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் உங்களுக்கு அதாவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வருதுன்னா, இந்த முதுகெலும்புல வந்து பார்த்தீங்கன்னா C5 C6 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன். அந்த இடத்துல இந்த எலும்பு சுற்றி உள்ள இருக்க ஜவ்வு வந்து அதை அழுத்தும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து இடுப்பு கழுத்துல இருந்து கை வரைக்கும் ஃபுல்லா நம்ம நம்பர்ஸ் ஆகும். நம்பர்ஸ் தான் மறுத்து போற மாதிரி. அந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா எதனால அந்த மாதிரி ஆகுதுன்னா, நம்ம இந்த நெக் பெயின் ஸ்டார்டிங்ல இருந்தே கண்டுக்காம விட்டதுனால ஃபீட்பேக் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி அந்த நெக் பெயின் வந்து அதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா நீங்க பிசியோதெரப்பி வந்து கன்சல்ட் பண்ணி எங்க இருந்தாலும் பிசியோதெரப்பி பாருங்க. நம்ம கிளினிக் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பிசியோதெரப்பி கிளினிக் ஈரோடு இருக்கு. நம்ம எப்படி சரி பண்ணணும் கிளினிக் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதை நம்ம எப்படி செய்யலாம், அது என்னென்ன முறைப்படி நம்ம செய்யணும், இண்டிகேஷன் கான்ட்ரா இண்டிகேஷன், அதாவது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அதை நம்ம என்னென்ன செய்யக்கூடாத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த பில்லோ வந்து ஹைட்டை வச்சு படுக்கிறது தவிர்க்கணும் அப்படின்னா. 2வது பில்லோ வந்து ரொம்ப கனமான பில்லோவும் யூஸ் பண்ணக்கூடாது, சாஃப்டான பில்லோவை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம போஸ்டர் அப்நார்மல் போஸ்டர் தூங்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஒரே பக்கமாக ரொம்ப டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நெக் பேண்ட் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது சாஞ்ச மாதிரி படுத்துருக்காங்கன்னா இந்த ப்ராப்ளம் கிடையாது. அப்போ நம்ம அப்நார்மல் போஸ்டர் இல்லாமல் நம்ம போஸ்டரை கரெக்ஷன் பண்ணலாம். 2வது நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். நம்மளுடைய போஸ்டர் மட்டும் கரெக்ஷன் பண்ணாலே நெக் பெயின் மோஸ்ட்லி வராது. அதை மட்டும் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணி பார்த்துக்கணும். கான்ட்ரா இண்டிகேஷன், அதாவது எதனால பிரச்சனை வருதுன்னா, நிறைய சைட் எஃபெக்ட் வருது. நிறைய பார்த்தீங்கன்னா கழுத்து வலி, வெட்டை போடும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக வலி இருக்கும். ட்ரிகர்ஸ்லாம் நிறைய ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம கழுத்து வலி வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண சொன்னோம்னா அதெல்லாம் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது எனி டவுட் இருந்தால் நீங்கள் கிளினிக் வந்து பார்க்கலாம். கிளினிக் கன்சல்ட் பிசியோதெரப்பியே பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செக்ஷன்லாம் பார்க்கலாம்.